அருகே காளை மாடு முட்டியதில் பெண் துப்புரவு பணியாளர் படுகாயம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலம் மேல் தெருவை சேர்ந்த சிவம்மா 50 வயதான இவர் கிளமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் கடந்த 9 ஆண்டு காலமாக தற்காலிக துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவரது கணவர் முத்தப்பா உயிரிழந்த இந்த நிலையில் இவர் தனியாக வசித்து வருகிறார். இன்று காலை சிவம்மா வழக்கம் போலவே கிளமங்கலம் சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் தெருவில் துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தெருவில் கோவிலுக்கு சொந்தமான ஏராளமான மாடுகள் சென்றுள்ளன. அதில் ஒரு காளை மாடு திடீரென துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருந்த சிவம்மாவை பின்புறமாக முட்டி தூக்கி வீசப்பட்டுள்ளது. இதில் சிவம்மாவிற்கு உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு கிளமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அதன் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்ட பின்னர் அவர் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் கிளமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிளமங்கலம் நகரின் பல இடங்களில் கோவில் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது. சாலையில் செல்லும் பொதுமக்களும் மாணவர்களும் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது. கிளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ்.